நேயர்களுக்கு வணக்கம். மிக குறைந்த வாக்காளர்களுக்காக அமைக்கப்பட்ட தேனி மாவட்டம் வருசநாடு வாக்குச்சாவடியில மொத்தமுள்ள 5 வாக்காளர்கள்ல 4 பேர் மட்டும் வாக்களித்த சுவாரஸ்யமான சம்பவம் நடைபெற்றிருக்கு. அந்த வாக்குச்சாவடியில வாக்கு சதவிகிதம் 80% தெரிவிக்கப்பட்டிருக்குது. 5 வாக்காளர்களுக்காக 9 தேர்தல் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டு வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருந்தது. தேர்தல் அப்போ ஒரே நேரத்துல 4 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுல சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த வியாழக்கிழமை அமைதியான முறையில நடந்து முடிந்த நிலையில தேனி மாவட்டத்துல உள்ள வருசநாடு வாக்குச்சாவடியில தான் 5 வாக்காளர்களுக்காக 9 தேர்தல் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. 5 மாநில பேரவை தேர்தல்ல மிகவும் சிரமப்பட்டு அடைய வேண்டிய வாக்குச்சாவடிகளை வரிசைப்படுத்தி இருந்த தேர்தல் ஆணையத்திட்ட பட்டியல்ல தேனி மாவட்டத்துல உள்ள வருசநாடு வாக்குச்சாவடியும் ஒன்று. இங்குள்ள வாக்குச்சாவடிய தேர்தல் அதிகாரிகள் அடைய சாலை வசதி இல்லாததால பல கிலோமீட்டர் தொலைவுக்கு நடந்துதான் செல்ல வேண்டும் அப்படின்றதுனால இந்த தேர்தல் தோறும் அதிக கவனம் பெறும் வாக்குச்சாவடியாக தொடர்கிறது. வழக்கம் போல வெள்ளிமலை தோட்டத்தில் வருசநாடு மலைப்பகுதியின் வடக்கு பக்கத்துல உள்ள துரைசாமி மரகதம் அரசு உதவி பெறும் துவக்கப்பள்ளியில மாநிலத்தின் 245வது வாக்குச்சாவடியா இது அமைக்கப்பட்டது. இந்த வாக்குச்சாவடியானது ஆண்டிப்பட்டி பேரவை தொகுதிக்கு உட்பட்டது. மேற்கு மலை தொடர்ச்சியின் பசுமையான எழில் சூழ்ந்த பகுதியில ஏலக்காய் தோட்டத்தில் பணியாற்றும் தொழிலாளர்கள் இங்கு வாழ்கிறார்கள். தற்போது இந்த வாக்குச்சாவடியில் வாக்களிக்க தகுதி பெற்ற வாக்காளர்களாக 3 ஆண்கள் 2 பெண்கள் என 5 பேர் இருக்கிறாங்க. இவர்கள் வாக்களிக்க வசதியாக அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களிலும் கால்நடைகள் மூலமா மலை மீது கொண்டு செல்லப்பட்டது. மிக அடர்ந்த வனப்பகுதி வழியா மலையேறித்தான் அதிகாரிகள் வாக்குச்சாவடியை அடைந்தார்கள். ஆண்டிப்பட்டியிலிருந்து வெள்ளிமலைக்கு 3 மணி நேரம் மலைப்பாதை வழியா, அதுவும் கரடுமுரடான பாறைகள் செங்குத்தான பாதை என தேர்தல் அதிகாரிகளுக்கும் கடும் சவாலா இருந்துச்சுன்னு சொல்லலாம். வாகனங்கள் செல்ல முடியாததால கால்நடைகள் மீது ஏற்றி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படும் இந்த வாக்குச்சாவடி என சில குறிப்பிட்ட அதிகாரிகள் தான் மாவட்ட அரசு அதிகாரிகள் நியமிப்பார்கள். இந்த பாதையில நன்கு பழக்கப்பட்ட அதிகாரிகளை அனுப்பினால் மட்டுமே வாக்குச்சாவடிக்கு விரைவாக செல்ல முடியும். வாக்குப்பதிவும் சுமூகமாக நடந்து முடியும் என்பதால் குறிப்பிட்ட ஊழியர்களை நியமிக்கப்படுவார்கள். தேர்தல் அதிகாரிகள் மட்டுமல்ல, வாக்காளர்களும் கூட அவர்கள் வாழும் பகுதியிலிருந்து இந்த வாக்குச்சாவடியை மோசமான மலைப்பாதையை கடந்து வந்துதான் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பது அடுத்த சிக்கல். தரையிலிருந்து சற்று உயரமான இடத்தில் அமைந்திருக்கும் முக்கிய வாக்குச்சாவடிகள்ல இதுவும் ஒன்று. கடந்த 2021ஆம் ஆண்டு பேரவை தேர்தலின் போது இங்கிருந்த 17 வாக்காளர்கள்ல 14 பேர் வாக்களித்து 82.35% வாக்குகள் பதிவாகி இருந்தது. 2026 தேர்தலில் வெறும் 5 வாக்காளர்கள் மட்டுமே இருந்த நிலையில 4 பேர் வாக்களிச்சிருந்தாங்க. வாக்கு சதவிகிதம் 80 என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க 84.69 வாக்கு சதவிகிதம் பதிவாகி இருக்கு. இந்த வாக்குப்பதிவு மையத்துல மட்டுமே 4 பேருக்கு 80% வாக்கு பதிவாகி இருக்குன்னு சொல்லப்படக்கூடிய நிலையில பல்வேறு வாக்குப்பதிவு மையங்கள்ல இது போன்று நடைபெற்றிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. புதிய கட்சிகளின் வருகையால வாக்கு சதவிகிதம் அதிகமாகி இருக்கா, இல்ல இது மாதிரியான வாக்குப்பதிவு மையங்களின் மூலமா வாக்கு சதவிகிதம் அதிகமாகி இருக்கான்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.